கும்பராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாமா? கும்பம் இவங்களுக்கான கார்ட்ஸ். கும்பராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்ற போது தன்னம்பிக்கை வளர்த்துக்கணும், தைரியமாக இருக்கணும், அண்ட் எதை செஞ்சாலும் தைரியத்தோடு செய்யணும், தனியாக நின்று கூட போராடணும், அந்த ஒரு தைரியத்தோடு இருக்கணும். என்ன பண்ண வேண்டாமா? என்ன செய்ய வேண்டாம்னா இந்த வாரம் புதிய இடங்களுக்கு போகிறது, புதிய விஷயங்களை எடுக்கிறது, இதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் வயலட் அண்ட் கோல்டன் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? கும்பம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 555522. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அண்ட் அது கிடைக்கும் போது அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கும், ஏற்கனவே கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸை தக்க வச்சுக்கிறதுக்கும் அண்ட் ஃபோக்கஸ்டாக ஒரு காரியத்தை செயல்படுத்துறதுக்கும் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னதுமா? கும்பம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இன்பம் துன்பம் யாராவது இருக்கிறாங்க இல்லை, அண்ட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எதுவாக இருந்தாலுமே சமநிலையாக அவங்க இருக்கணும். அவங்க மனசு அப்போ சமநிலையாக இருந்ததுன்னா அவங்களோட ஆக்ஷன்ஸும் சமநிலையாக இருக்கும். இந்த சமநிலை அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா முருகருடைய காவடியை மனசில் எப்போவுமே நினைவு கொள்ளணும். எப்போல்லாம் பேலன்ஸ் மிஸ் ஆகுதோ அப்போல்லாம் முருகர் காவடியை மனசில் நினச்சிக்கிட்டா அந்த பேலன்ஸ் கிடைக்கும். முடிஞ்சால் வாழ்க்கையில் முருகருக்கு காவடி எடுக்கிறேன் அப்படின்னு ஒரு வேண்டுதல் வச்சாலும் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், அவங்களுக்கான வெற்றி கிடைக்கும் அப்படின்றது முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. வாழ்க்கையில் எப்பயுமே சமநிலை அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி எப்போ சமநிலை கிடைக்கலையோ அப்போ மனதுக்குள்ளேயே அந்த காவடி அப்படிங்கிறத யோசிச்சிங்கன்னா அந்த சமநிலை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வாரம் முருகருடைய மெசேஜாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க.